Praise the Lord everyone. Good morning. Today Jesus our me fellowship word of God. தீத்து 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரோடும் கூட ஆண்டவருடைய கிருபை இந்த நாளில் உங்களை தாங்க போகிறது, உங்களோடு இருக்க போகிறது. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இல்லை. நம்ம நிற்பதோ நிர்மூலமாகாததோ அவருடைய சுத்த கிருபை தான். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையை நீங்கள் விட்டுடாதீங்க. கர்த்தர் இந்த நாளில் பரிபூர்ணமாக அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அதை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவோம். அவருடைய கிருபை இந்த நாளில் நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய வழிநடத்தலின்படி அவருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி விசுவாசத்தோடு சொல்லி பாருங்கள். கர்த்தர் நாளிலும் நீங்கள் செய்கிற காரியத்தில் எல்லா வெற்றியாக இந்த நாளில் மாற்றுவா. ஏன்னா அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்குது. நீங்கள் எது குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.